அன்பான பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேவி ஸ்கூல் அப்ளை பண்ணுறது தான். இந்த கேவி ஸ்கூல் ஃபஸ்ட் கிரேட் அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரியில் தொடங்கும், பிப்ரவரியில் ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டும் வேணும். அது வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்துக்கிறதுக்காக இந்த ஆதார் கார்டு நமக்கு யூஸ் ஆகும், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு. அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே கூட நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்று என்னென்னா, இப்போ எத்தனை ஸ்கூல் அப்ளை பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிருப்பாங்க. எத்தனை ஸ்கூல் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். ஒன்று அம்மாவோட பேரில் போட்டு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் ரெடி பண்ணணும், ஒரு ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அப்பா பேரை வச்சு இன்னொரு இடத்துல இந்த ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அதர் ஸ்டேட்டுக்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே எடுத்துக்காட்ட சொல்கிறேன். அது வந்துட்டு என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பேரில் அப்பா பேரில் வச்சு அம்மா பேரில் வச்சு ஒரு ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். அப்பா வந்து வெளியூரில் வெளி ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒன்றும் இல்லை, பெங்களூர் இல்லைன்னா நார்த் சைடில் பீகார் இல்லைன்னா கல்கத்தா எங்கேனாலும் ஒர்க் பண்ணால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரூஃபை வச்சு ஆதார் கார்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எது வேணுமோ அந்த இடத்துல அந்த அட்மிஷன் ஃபார்மாக கொடுத்து அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணோம்னா அந்த ஸ்கூலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக என்னென்னா அட்ரஸ் ப்ரூஃப் தான் மெயின் பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃபு ரெடி பண்ணிக்க மாட்டாங்க, 2 இடத்துல அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணும்போது அங்கே அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாத நேரத்தில் அது வந்து அந்த ஸ்டூடெண்ட் நிராகரிக்கப்படுறாங்க. அதனால் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அட்ரஸ் ப்ரூஃப் முக்கியமானது நம்ம ஆதார் கார்டை வச்சு கூட நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக காட்டலாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருக்கிறத வச்சு நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக காட்டலாம். அப்புறம் 2வது ஓட்டர் ஐடி, அதாவது பேரண்டோட ஓட்டர் ஐடி, அம்மாவோட இருக்கலாம் அப்பாவோட இருக்கலாம், ஏதாவது வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையா, நம்ம வீட்டோட சொந்த வீடோட எலக்ட்ரிசிட்டி பில் அது வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ரஸ் ப்ரூஃபாக காட்டலாம். அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் அது இருந்தாலும் நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக காட்டலாம். பாஸ்போர்ட் நம்ம ரெடி எல்லாத்துக்குமே இருக்கும். இதை வச்சு கூட நம்ம அட்ரஸ் ப்ரூஃபை காமிச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு புது வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு சில ஏதாவது ஒன்று தான் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட. அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அதை கொண்டே காமிச்சு நம்ம அட்மிஷன் போடலாம். அதுவும் இல்லையா அப்படின்னா ரெண்டல் டாக்குமெண்ட் நம்ம கோர்ட்டு மூலமாக உடனே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவும் வந்து நமக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். அது வந்து கோர்ட்டு மூலமாக ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு ஓனரோட ரெண்டல் வச்சு நம்ம ஒரு அஃபிடவிட் மாதிரி வாங்கி நம்ம என்ன செய்யலாம், அட்ரஸ் ப்ரூஃபாக காமிக்கலாம். சரி, இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்ன செய்யறாங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து குவார்ட்டர் வந்து அலாட் பண்ணிப்பாங்க. இந்த குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது அதோட லெட்டர்ஸ் ஏதாவது இருந்திருந்தால் அதை நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக காமிக்கலாம். ஆக இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் நிறைய இருக்குது. இந்த அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு நம்ம கேவி ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ண தெரியலை. அதனால் கைடன்ஸாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதில் வந்து பார்த்து பயனடையணும். உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். கேவி ஸ்கூல் அட்மிஷன் வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மூலயமா நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த டைமிங் டேட் இந்த டேட் கொடுத்துருப்போம், அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அதுவும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க டைம் முடிஞ்ச பிறகு வந்து கேட்குறாங்க, அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதனால் இந்த கேவி ஸ்கூல் அட்மிஷன் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னா 6 to 8 வயசுக்குள்ளே இருக்கணும். 6 வயது முதல் 8 வயது வரைக்கும் தான் இருக்கணும். 7 வருஷம் ஆயிடுச்சு, அதாவது மார்ச்சுக்கு 31க்கு முன்னாடி டேட்டை அவங்க பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அந்த டேட்டு நமக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பிள்ளைக்கு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது, இல்லை வந்து அந்த வயசுக்கு வராமல் இருக்குது, 6 வயசு ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது. டேட்டு தாண்டினாலும் அப்ளை பண்ண முடியாது, டேட்டு ஒரு நாள் முன்னாடி வந்தாலும் அப்ளை பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்காக யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா கிடைக்காதுங்கிறது 100%, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
வேறு எதுவும் ட்ரை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து இந்த கரெக்டாக டேட்டை பார்த்துங்க. 5-6 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி 8 வயசுக்குள்ளே இருக்கணும். அதை தாண்டி போயிடக்கூடாதுங்கிறத, ஒரு டேட் மாறினாலும் ஒரு நாள் முன்னாடி போனாலும் பின்னாடி வந்தாலும் கிடைக்காது அப்படிங்கிறத நான் திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன். அதனால் இந்த இயர் அதாவது 24-25 அப்ளை பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ்கள் கவனத்தில் இதை கண்டிப்பாக வச்சுங்க. நான் அட்ரஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் 5 கிலோமீட்டரில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கிடைக்கும். அதனால் அட்ரஸ்ஸு ஃபஸ்ட்டு. அடுத்த வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத சின்ன வீடியோ நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.